திருவண்ணாமலை திருவூடல் உற்சவம் தை 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் அன்று இவ்விழா சிறப்பாக நடைபெறுகிறது. திருவூடல் கண்டார்க்கு மறுவுடல் இல்லை என்பது பழமொழி. அதாவது இந்த உற்சவத்தை தரிசனம் செய்கிற போது மீண்டும் நாம் பிறவி எடுக்கும் அவசியம் இல்லையாம். அந்த அளவுக்கு சிறப்பான உற்சவமாக கருதப்படுகிறது திருவூடல் உற்சவம். இன்று அதிகாலை 1 மணி முதல் மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம். விடிய விடிய 6 மணி அளவில் புறப்பாடு கண்டருளிய பெருமான் சூரியனுக்கும் நந்தி தேவருக்கும் காட்சி கொடுக்கிறார். எல்லா நந்திகளுக்கும் பலவிதமான பக்ஷண அலங்காரத்துடன் விசேஷ தீபாராதனை. பிறகு 3 முறை மாட வீதி உலா காண்கிறார் சுவாமி. பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வழிபடுவார். அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை கண்டுகொள்ள மாட்டார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த தேவி, முனிவரே, சக்தியாகி என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டாள் தேவி. இருப்பினும் தன்னை உதாசீனம் செய்த பிருங்கி மகரிஷிக்கு முக்தி கொடுத்ததால் அம்பாள் இறைவனிடம் பிணக்கு கொள்ள இறைவன் சுந்தரமூர்த்தியை அனுப்பி சமாதானம் செய்யும் முயற்சி. இது திருவூடல் உற்சவமாக மாலை நடைபெற்று அம்பாள் கோபம் தணியாமல் தனியாக திருக்கோயினுள் சென்று தாளிட்டு கொள்ளுகிறார். அருணாச்சல பெருமான் திருக்கோவிலுக்கு வெளியே இருக்கும் குமரன் கோயிலுக்கு சென்று இரவு தங்கி விடிய விடிய அபிஷேகம் முடிந்து மறுநாள் காலை கிரி பிரதட்சணம் செய்து மாலை அல்லது இரவு கோயிலுக்குள் சென்று மறுவூடல் நடந்து முடிவில் யதாஸ்தானம் சேருதல் காண்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். திருவூடல் கண்டு நாமும் மறுவூடல் எடுக்காமல் முக்தி அடைவோம். அரோகரா அரோகரா என கோஷம் முழங்க கைலாய வாத்தியங்கள் ஓர் புறம் இசைக்க பெருமானும் தேவியும் போட்டி போட்டு கொண்டு ஆடும் நடனக் காட்சி காண்பதற்கு மெய்சிலிர்க்கும் அற்புத காட்சி, பரவச காட்சி ஆகும்.